Redmi Note 8 Pro வீடியோட thumbnail பார்த்தோன்னே நிறைய பேர் கேட்கணும்னு நினைப்பீங்க. ஏண்டா மொபைல் ரிலீஸ் ஆகி 2 மாதம் ஆகுது, இப்போ தான் நீ வீடியோ எடுத்து போடுற அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது, நம்ம கையில் இப்போ தான் அந்த மொபைல் கிடைச்சிருக்கு. ஸோ வாங்க என்னுடைய சின்ன அன்பாக்சிங் அண்ட் என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வீடியோ இது. மொபைல் பாக்ஸுக்கு மேலே பார்த்தீங்கன்னா Redmi Note 8 Pro அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டைப் பண்ணியிருக்கிறது தெரியுது. இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணோம்னா உள்ளே வந்து சூப்பர் கிளாஸியான ப்ளூ கலர் எலக்ட்ரிக் ப்ளூ கலரில் இருக்கிற மொபைல் வந்து அதாவது Redmi Note 8 மொபைல் இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி பார்ப்போம். இந்த மொபைலுடைய ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்றதையும் நான் இப்போயே சொல்லிடுறேன். இந்த மொபைல் ஆன் பண்ணலாம், இது பூட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். பாக்ஸில் வேறு என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தோம்னா ஒரு சிலிக்கான் பவுச் ஒன்று கொடுத்துருக்காங்க, 18 வாட்ஸ் உள்ள ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருப்பாங்க, சி டைப் கேபிள் கொடுத்துருக்காங்க. இதை தவிர இதில் யூசர் மேனுவல்ஸ் அது எல்லாமே இருக்குது. மொபைலுடைய ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தோம்னா 6.53 இன்ச் கொண்ட ஒரு ஃபுல் HD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதோடைய ஆஸ்பெக்ட் ரேஷியோ 19.5:9 அப்படின்ற அளவுக்கு ஆஸ்பெக்ட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இதோடைய பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. சாம்சங் கேலக்ஸி M31s அந்த மொபைலுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 6000 mAh கொண்ட பேட்டரி இருந்துமே அந்த மொபைலுடைய வெயிட் 191 கிராம்ஸ் மட்டும்தான். பட் இந்த மொபைலுடைய வெயிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 கிராம்ஸில் இருக்குது. இதில் வந்து அந்த அளவுக்கான ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான விஷயம்லாம் இந்த மொபைலில் இருக்குது. ஏன்னா இதில் வந்து லிக்விட் கூல்டிங் டெக்னாலஜி வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து இதோடைய வெயிட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம் மேபி. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 4 கலரில் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஐ திங்க் பிளாக், க்ரீன், இந்த எலக்ட்ரிக் ப்ளூ அண்ட் இன்னொரு கலர் ஒயிட் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மொபைலோடைய டிஸ்பிளே வந்து பார்த்தோம்னா Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷன் போட்டு கொடுத்துருக்காங்க. இதோடைய அவுட்டர் லுக் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸியாக பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. எனக்கு கிடைச்சது வந்து எலக்ட்ரிக் ப்ளூ. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த ப்ளூ வந்து கிளாஸியாக ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த மொபைலுடைய ப்ராசஸர்னு வரும்போது 2.05 GHz Mediatek G90T ப்ராசஸர் போட்டு கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக ஒரு கேமிங் ப்ராசஸர். நீங்கள் ஹெவி கேம் விளையாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மொபைல் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைலில் லிக்விட் கூலிங் டெக்னாலஜியும் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலுடைய கேமரா ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தோம்னா 64 மெகாபிக்சல் கொண்ட ஒரு பிரைமரி கேமராவும் அண்ட் +8 மெகாபிக்சல் +2 மெகாபிக்சல் +2 மெகாபிக்சல் கொண்ட இன்னும் சில கேமராஸும் கொடுத்துருக்காங்க. அதாவது டெப்த் சென்சார், மேக்ரோ ஷாட் அண்ட் போர்ட்ரேட் மோட் அண்ட் 120 டிகிரி அல்ட்ரா வைட் ஆங்கிள், ஐ திங்க் எஸ் 120 டிகிரி அல்ட்ரா வைட் ஆங்கிள் கொண்ட ஒரு லென்ஸும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா 20 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. இதோட செல்ஃபி வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாகவே இருக்குது, கலர் கரெக்ஷனும் நல்லா இருக்குது. பிரைமரி கேமரா அப்படின்னு வரும்போது நான் டெஸ்ட் பண்ணி பார்த்த இமேஜஸ் வந்து இப்போ உங்களுக்கு விசிபிள் பண்ணுறேன். ஃபேஸ் அன்லாக் செக் பண்ண வரைக்கும் ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக தான் ஒர்க் ஆகுது. லோ லைட் கண்டிஷன்லையும் ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக தான் ஒர்க் ஆகுது. பட் இதுக்கப்புறம் இந்த மொபைல் ஒரு 10 days யூஸ் பண்ணி பார்த்துட்ட பிறகு தான் இதோடைய ஓவரால் ஸ்பெசிஃபிகேஷன் எப்படி ஒர்க் ஆகுது இந்த மொபைல் அப்படின்றத பற்றி சொல்ல முடியும். கேமரா அப்படின்னு வரும்போது இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட வீடியோ குவாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா 4K வீடியோ 30 frames/second நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த மொபைலில் 920 frames/second வீடியோ நீங்கள் ஷூட் பண்ணிக்கலாம். சூப்பர் ஸ்லோ மோஷன் வீடியோ வந்து ஷூட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. பட் அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும், எந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்றத நான் இந்த மொபைல் யூஸ் பண்ணி பார்த்துட்ட பிறகு தான் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்ல முடியும். இந்த Redmi Note 8 Pro மொபைலில் கூகுள் அசிஸ்டன்ட் மாதிரி அலெக்ஸா அப்படின்ற ஒரு வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து இன்பில்டாக கொடுத்துருக்காங்க. அலெக்ஸா, ஓப்பன் மியூசிக் அண்ட் இதோடைய சாஃப்ட்வேர்னு பார்த்தோம்னா Android Pie அதாவது 9 OS தான் போட்டு கொடுத்துருக்காங்க. இதை அப்கிரேட் பண்ணி Android 10, Android 11 கொடுப்பாங்க அப்படின்ட்டு தான் எனக்கு தெரிஞ்ச வரலும் இருக்குது. 41 hours வந்து ஸ்டாண்ட் பை மோடில் இது சார்ஜ் நிற்கும், அதாவது நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது 41 hours வரைக்கும் நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிற இந்த மொபைல் வேரியன்ட் வந்து 6GB RAM 128GB இன்டர்னல் மெமரி கொண்டது. இது வந்து 16,000 வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். பட் இப்போ அதோடைய ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஏன்னா கொரோனா வைரஸ் வந்ததுனால நிறைய ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க நிறைய கம்பெனிஸில். அதனால் மேபி எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா விலை வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, ஃபர்கெட். மற்றபடி இந்த மொபைலில் பேசிக்கான ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா 2 சிம் போகிற ஸ்லாட் அண்ட் ஒரு SD கார்டு ஸ்லாட் இருக்குது. நல்ல லவுடாக வால்யூம் கேட்குற மாதிரி ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. IR பிளாஸ்டர் இருக்குது, ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது. கேமரா ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்றத நான் தனியாக இன்னொரு வீடியோவில் போடுறேன். மற்றபடி இந்த மொபைலை பற்றி ஐ டோன்ட் நோ வை 10 days அப்புறம் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஸ்டே சப்ஸ்கிரைப் அண்ட் ஸ்டே கிளிக் தி பெல் பட்டன். டாடா பாய்.